நண்பன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் வாழ்க்கையில் கிடைச்சாச்சுன்னா உன்னோட வெற்றி தீர்மானிச்சாச்சுன்னு அர்த்தம். கல்யாணமாகாதவன் இருக்கலாம், ஆனால் நண்பன் இல்லாதவன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஐஷோ ஸ்பீட் மாதிரி யார் ரசிக்கும்படியான சேட்டைகள் பண்ணுவாங்க? நார்மலாகவே இவங்க பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன் இந்த 9-12 கூடியவராக வரதுனால நக்கல் நையாண்டிங்கிறது வந்துட்டு ரொம்ப கூடவே சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன குழந்தைகளை பார்க்குறப்ப நல்லா இருக்கும், ஆனால் எல்லா பெருசுகளுக்கும் பிடிக்காது. ஏன்னா இந்த மகர ராசிங்கிறது சனி பகவான், ஸோ முதிய மக்களை குறிப்பிடக்கூடியது. சில பேர்ட்ட வந்து அனாமத்தை அடி வாங்கின கதையும் இருக்குது அவரை போல. இர்ஃபான் மாதிரி யாரெல்லாம் ஊரூரா போய் சாப்பாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ராசிகள்னா யாரெல்லாம் இவங்க மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க? யார் ரிஷிபீடியா மாதிரி காணாம போயிடுவாங்க? இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவி தூக்கி மனமேடையில் வைங்கிற மாதிரி எவ்வளோ பிரச்சனை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கு போகும். யாராவது உங்களோட நண்பனோட சண்டை போட்டிருந்தீங்கன்னா சமாதானம் ஆயிருங்க. அவனால் கிடைக்க போகும் மிகப்பெரிய நன்மைகள் மிகச் சிறப்பாக இருக்கும். அவங்க செஞ்சதை மறைச்சு அப்படியா அப்படின்னு போயிட்டு கரெக்டான அந்த வியூ நேரம்பாங்க, அந்த இடத்துல வந்து போட்டு உடைப்பாங்க. அதாவது அடுத்த ஒரு ராசி இருக்குங்க, சொக்கனுக்கு சோறு செட்டி அளவும்பாங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பாடு இது உப்பு காரம் புளிப்பு அதில் அளவு தான். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டிற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இந்த எபிசோட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அவங்கள மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த செக்மெண்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். ஜோதிட கலாநிதி ஆஸ்ட்ரோ கார்த்திக் பாபு அவர்கள், நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள், ஜெனட்டிக் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் விஜய் அவர்கள், சிவபாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள். கார்த்திக் பாபு சார், இந்த 2026ல் ஐஷோ ஸ்பீட் மாதிரி யார் ரசிக்கும்படியான சேட்டைகள் பண்ணுவாங்க? பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சிரிச்ச மேனிக்க ஜம்முன்னு இருக்கார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆளுங்க தான் துலாம் ராசிக்காரங்க. சரிங்களா, துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சேட்டை செய்கிறதுல, அதாவது இவங்க பண்ணக்கூடிய குறும்புத்தனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். சின்ன வயசு குழந்தையும் சரி, வயசு பொண்ணுங்களும் சரி, வயசான ஆண்டிகளும் சரி, எல்லாருமே வந்துட்டு பிக்கப் பண்ணுற ஆளுங்க இவங்க தான். ஏன்னா இவங்க பண்ணுற சேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். என்ன சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர் சேனலை பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். போயிட்டு இருக்கவங்கள திடீர்னு மண்டையில் தட்டி விடுறது, திடீர்னு தலைகீழாக குதிக்கிறது, ஸ்கேட்டிங் பண்ணுறது, அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இடத்துல போய் டமான்னு ஏதோ ஒன்று வீசிட்டு போயிடுறது, இந்த மாதிரி பல சேட்டைகள்லாம் பண்ணுவார். அதை அப்படியே பட்டு மூஞ்சில் தெரிக்கும். அதை அப்படியே சாரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு ஐஸ்கிரீம் அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி பல சேட்டைகள்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இளம் நெஞ்சங்கள் மனங்களை கவரும் ஒரு அருமையான ஆட்களாக வந்து துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. நார்மலாகவே இவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா புதன் இந்த 9-12 கூடியவராக வரதுனால நக்கல் நையாண்டிங்கிறது வந்துட்டு ரொம்ப கூடவே சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதனால் இந்த ராசிக்காரங்களை நம்ம இன்னைக்கு கொண்டாடி தீர்க்கலாம் அவரை போல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரம். பார்க்குறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் வில்லத்தனமாக காமெடி பண்ணுவாங்க. திடீர்னு உட்காந்துருப்பாங்க, நான் ஒன்றும் பண்ணலையே, நான் ஒன்றும் அடிக்கலையே, நான் ஒன்றும் செய்யலையே, நான் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ஊம குசும வேலையெல்லாம் பண்ணிவிட்டு சத்தம் இல்லாமல் அவங்க மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு போகிற ஆளுங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. இந்த பசங்க பண்ணுற சேட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே தெரியவே தெரியாது, ஆனால் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இயல்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த சேட்டை செய்யும் ரசிக்கும் குறும்பு அப்படிங்கிறது இருக்கும். சின்ன குழந்தைகளை பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், ஆனால் எல்லா பெருசுகளுக்கும் பிடிக்காது. ஏன்னா இந்த மகர ராசிங்கிறது சனி பகவான், ஸோ முதிய மக்களை குறிப்பிடக்கூடியது. சில பேர்ட்ட வந்து அனாமத்தை அடி வாங்கின கதையும் இருக்குது அவரை போல். அடுத்தது மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரங்க வந்துட்டு சும்மாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாயிலே வந்துட்டு பயங்கரமாக வடை சுடுவாங்க. வடை மட்டும் இல்லை, ஜிலேபி, மைசூர் பாக்கு, பாதுஷான்னு எல்லாம் வரிசையாக சுட்டுக்கிட்டே வருவாங்க. அதாவது ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எல்லாத்தையும் பேசி கரெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி வந்துட்டு சில பார்க்கிலலாம் உட்காந்துக்கிட்டு லவர்ஸ் கூட இருக்கிறப்ப வந்துட்டு நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், ஆஃபர் பண்ணுறேன், நீங்கள் என் கூட வந்துருங்க, அவனை விட்டு போயிடுங்க, இந்த மாதிரிலாம் சேட்டையெல்லாம் பண்ணி பயங்கரமாக அடி வாங்கக்கூடிய ஆளுங்களாம் இவங்களும் இருப்பாங்க. இது ரசிக்கும்படியான சேட்டை தான். சில நேரத்தில் வந்துட்டு இவங்களுக்கே பிக்கப் ஆகி போய்டும். என்னடா சேட்டை பண்ணுற இவனுக்கே பிக்கப் பண்ணி சொல்லி போட்டு பிக்கப் பண்ணிட்டு போகிறவங்கள ஆளுங்களாகவும் இந்த மிதுனராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ வெரி கேர்ஃபுல். ஏன்னா இவங்க உங்கள்கிட்ட சேட்டை பண்ணுற மாதிரி வந்து கடைசியில் உங்கள் மனசே வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம். இந்த விருச்சிகம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக பவ்யமாக போகிற போக்கில் எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு அமைதியாக பவ்யமாக மூஞ்சி வச்சுட்டு போயிடுவாங்க. கடைசியில் வந்து பார்த்தா எல்லா வில்லத்தனமும் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸ்கெட்சு போட்டதே இவங்களாக தான் இருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்துட்டு இது என்ன எனக்கு தெரியாதுங்க, எனக்கு இதுக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் பார்த்தா இவங்க தான் மூல காரணமாகவே இருப்பாங்க. இந்த 11 படம் எப்படி கடைசியில் கிளைமேக்ஸில் நான் மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியலன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் அப்படி தான் இருக்கும். மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது, அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. சரியான சேட்டைக்காரங்க. நல்ல நேரம் நாகராஜ் சார், இந்த 2026ல் கோபி சுதாகர் மாதிரி யார் மக்களோட மனசை கவர போகிறாங்க? அதாவது மாதா பிதா குரு தெய்வம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று நண்பன். ஒரு மனுஷன் முன்னேறணும்னா நண்பன் இல்லாமல் முன்னேறவே முடியாது. இது வந்து நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம்.
எத்தனையோ படங்கள் பாருங்கள், ஒரு வில்லன் அவரை பழி வாங்குறது நம்ம சினிமா படத்தில் நிறைய பார்க்குறது தான். ஆனால் ஒரு நண்பனையே, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த ஒரு படம், அருமையான படம், அண்ணாமலை படம், நண்பனே அங்கே எதிரியாக இருப்பார். கடைசியில் அவரை ஜெயிச்சு நண்பன் தோக்குறதை அவரால் தாங்கிக்க முடியாது. வேணாம், இந்த வீட்டை கொடுத்துரு அப்படின்றவார். அது நண்பனுக்கு மட்டும்தான் அந்த மனசு வரும். அது மாதிரி நண்பன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் வாழ்க்கையில் கிடைச்சாச்சுன்னா உன்னோட வெற்றி தீர்மானிச்சாச்சுன்னு அர்த்தம். கல்யாணமாகாதவன் இருக்கலாம், ஆனால் நண்பன் இல்லாதவன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. சார் எனக்கு நண்பனே இல்லை சார், நான் வாழ்நாளிலிருந்து கடைசி வரைக்கும் நண்பன் இல்லாமல் வாழ்ந்தேன் அப்படின்னு வாய்ப்பே இல்லை. சரி சார், அந்த நண்பர்களால் மக்கள் மனதை இடம் பிடித்து, இப்போ என்னையவே எடுத்துக்கங்க, நிறைய பேருக்கு பார்த்ததில் எனக்கு நிறைய நண்பர்கள்னால தான் நல்ல நிலைமைக்கு என்னால் வர முடிஞ்சுது. அந்த வகையில் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு உனக்கு நண்பனுடைய உதவி தேவை. அந்த மாதிரி ராசி எத்தனை ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 ராசி இருக்குது. முதல்ல நண்பன் அப்படின்னாலே கன்னி ராசி. இந்த கன்னி ராசி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி தான் நண்பன், அந்த குரு. இப்போ 11ஆம் இடத்துல 2026 வருது. யாராவது உங்களோட நண்பனோட சண்டை போட்டிருந்தீங்கன்னா சமாதானம் ஆயிருங்க. அவனால் கிடைக்கப் போகும் மிகப்பெரிய நன்மைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்கு 7 11 இருப்பான். மிகச்சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களை உயர்ந்த இடத்தில் வச்சுருப்பான். அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய புண்ணியம். அடுத்தது பாருங்கள், விருச்சக ராசி. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அதாவது என்னோடய ஒய்ஃபோட ஃப்ரெண்டு சார், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்க சார், என் ஒய்ஃபோட நெய்பர் சார். கடைசியில் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைக்கு தாய்மாமனாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நட்பாக இருக்கும். இவர் வேறு கம்யூனிட்டி, அவர் வேறு கம்யூனிட்டி. பார்த்தீங்கன்னா மனைவியின் மூலமாக வரக்கூடிய நட்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த விருச்சிக ராசிக்கு அமையும். கைவிட்டுறாதீங்க. அடுத்தது மீன ராசி. இந்த மீன ராசிக்கு மட்டுங்க நான் யாரால் வாழ்ந்தேன்னு எந்த மீன ராசியை வேணாலும் கேட்டு பாருங்கள். நண்பன் ஒருத்தன் இல்லைன்னா, நண்பன்டா, அந்த நண்பனை கட்டி பிடிக்கிறதே அவன் வந்து அப்படி கட்டி பிடிப்பான். ராமபிரானுக்கு ஒரு நண்பர் கிடைச்சார். தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன் ராமபிரானுக்கு ஒரு நண்பர் யாருன்னு சொல்லுங்கள்? ஹனுமான். அந்த நண்பன் கிடைச்ச உடனே ராமன் அப்படி தெம்பாயிட்டான். என்ன காரணம்னா, சீதையை கண்டுபிடிச்சலாம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த உறுதுணை. அது மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், என்ன பிரச்சனை, கடன், காதல், கல்யாணம், வாழ்க்கையில் தோல்வி, ஒரு நண்பன் மாப்பிள்ள பார்த்துக்கலாம் மாப்பிள்ள, நான் இருக்கேன் மாப்பிள்ள, அவன் செய்கிறானோ செய்யலையோ அந்த வார்த்தை நம்ம வீட்டில் ஒரு நல்லதோ கெட்டதோ முதல்ல அவனுக்கு கூப்பிட்றோம் பாருங்க. அந்த ஃபோன் நம்பர் இருக்கிற வரைக்கும் 24 மணி நேரத்தில் ஒரு ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு மாப்பிள்ள கிளம்பி வா அப்படின்னு கேள்வி கேட்காம வரணும். அந்த நண்பன் கிடைத்து விட்டால் இந்த 3 ராசிகளும் 2026 அந்த நட்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதை காப்பாற்றிக்கங்க. அது உங்களை வாழ்க்கை முழுவதும் மிக உயர்ந்த நிலையில் நீங்கள் இருவரும் சேர்ந்து தொழில், நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் இந்த 2026 கொடுக்கும். வாழ்த்துக்கள். சுபம் விஜய் சார், இந்த 2026 இர்ஃபான் மாதிரி யாரெல்லாம் ஊரூரா போய் சாப்பாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? அதாவது இர்ஃபான் மாதிரி யாரெல்லாம் சாப்பாடு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பொதுவாக நான் ஒரு சில ராசி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ராசி பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவி தூக்கி மனமேடையில் வைங்கிற மாதிரி எவ்வளோ பிரச்சனை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கு போகும். போலீஸ் கேஸாக ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் இந்த மிதுனம்னு ஒரு ராசி இருக்குது. பரபரப்பான சுச்சுவேஷனில் கூட முதல்ல சாப்பாடு பற்றி தான் பேசும். சாப்பாடியா கடை கரெக்டாக இருக்குமா, அது இருக்குமான்னு. ஒரு சிலர் நான்வெஜ் விரும்பியாக இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க கறி இல்லாத சாப்பாட்டில் கை வைக்க மாட்டேன்பாங்க. அந்தளவுக்கு பேசுகிறது. இவங்க என்ன ஒரே ஒன்றா செலக்டிவாக இருப்பாங்க. காஃபினா காஃபி, ஒரு சில ஐட்டம் சாப்பிட மாட்டேன், ஒரு சிலது எனக்கு பிடிக்காது, செலக்டிவாக சாப்பிடுவாங்க அந்த ராசி. அப்போ சூசி ராசின்னா இந்த ராசி தான். ரசித்து ருசிச்சு சாப்பிட்றது வேறு, இந்த ஐட்டம் தான் வேணும் அடம் பிடிக்கிற ராசி. இவங்க துரித உணவுகள், இந்த பீஸா அந்த மாதிரி ஒரு சில நான்வெஜ்லாம் சாப்பிட்றவங்க ரொம்ப சாப்பிடுவாங்க. இதில் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கூட அதில் அந்த எண்ணெய் பலகாரங்கள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப செலக்டிவாக இருப்பாங்க. இதில் சாப்பாட்டுக்குன்னு நேரத்தை அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுற ராசி இது. இவங்க மூலம் ஸ்விக்கி, ஜொமோட்டோ ஓடுதுன்னு சொன்னால் அதில் முதல் ராசி இந்த ராசி தான். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடக ராசி. பொதுவாக இவங்களுக்கே சமையல் நல்லா சமைக்கவும் தெரியும், அது ஆயில் நட்சத்திரம் இருக்குது, சாப்பிடவும் தெரியும். இவங்க என்னென்னா சமைக்கும் போதே 1/4 கிலோ சாப்பாடை சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டு பார்க்குறேன் உப்பு குறையாக இருக்காதுன்னு. அப்போ இந்த ராசி இதில் இவங்ககிட்ட தான் கேட்கணும், எந்த ஹோட்டலில் எந்த ஐட்டம் நல்லா இருக்குன்னா, சாம்பார் இந்த கடையில் இருக்குது, இட்லி இந்த கடையில் நல்லா இருக்குது, இந்த கடையில் காஃபி இருக்குது. இப்போ கரெக்டாக
காஃபி குடிக்க அந்த கடைக்கு போவாங்க. அந்த மாதிரி சூஸியாக இருப்பாங்க. இவங்களுக்கு சாப்பாடு சரியில்லை என்றால் மனசை தொங்க போட்டுருவாங்க. அப்போ உணவு சம்மந்தப்பட்டது ரொம்ப சூஸியாக இருக்கிற ராசி எதுனா இந்த கடகம். அப்போ இவங்களுக்கு கடல் சார்ந்த உயிரினங்களும் பொதுவாக பிடிக்கக்கூடிய ராசியாக இருக்குது. அதாவது அடுத்த ஒரு ராசி இருக்குங்க, கும்பராசி. சொக்கனுக்கு சோறு செட்டி அளவும்பாங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பாடு இது உப்பு காரம் புளிப்பு அதில் அளவு தான். சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா இருக்குது கேட்டால் சொல்லுவாங்க. இந்த கணவன் மனைவி, இந்த கும்பராசிக்காரங்க கணவனாக இருந்த மனைவி எங்கிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் தட்டு காலியானதை பார்த்து தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஓ சாப்பாடு நல்லா இருக்குது போல் இருக்குது இவங்க. ஏன்னா எல்லாமே சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா கும்பகாரணன் அவரும் சாப்பாட்டு ராசி, இந்த ராசி தான். இந்த ராசிக்கு என்ன அதிகம் சாப்பிடும், நைட் நேரம் சாப்பிட்ரும். நைட் நேரம் 1/4 கிலோ மிச்சரை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற ராசியாக இருக்கும். ஏன்னா இந்த ராசி சாப்பாட்டு ராசி. இரவு நேரம் உணவை தவிர்க்க வேண்டிய ராசியாக இருக்குது. அப்போ லக்னத்தில் ராசியில் ராகு பகவான் இருக்கிறனால பல ஊருக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்துக்கங்க. 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். அடுத்து கடைசியாக மீனராசி. இந்த மீனராசி என்னென்னா ஒவ்வொரு ஐட்டம் ருசித்து சாப்பிட்றது. அதாவது சமைச்சதுக்கப்புறம் பதில் சொன்னால் மற்ற ராசிக்கு காய்கறி இந்த கடையில் இருக்கும், இந்த கடையில் இந்த பொருள் நல்லாயிருக்கும். ஒரு கிளைண்ட் ஒருத்தர் நான்வெஜ் இந்த கடையில் அவர் என்ன சொல்கிறார், சார் நான்லாம் போனேன்னே சார், கழுத்து பீஸ் என்னென்னமோ சொல்கிறார், நெஞ்சு பீஸ் இந்த மாதிரி தொடை பீஸ் இப்படி பிரித்து வாங்கணும் சார் அப்படிம்பார். ஏங்க அப்படின்னா இவருக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. சனியாக இருந்தாலும் சாப்பாடுங்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி. இந்த ராசி உணவு ரொம்ப சூஸியாக இருப்பாங்க. கூட கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறதா இருக்கும். அது வெளியூருக்கு கூட போகிறீங்க, ட்ரிப்பு போகிறீங்கன்னா இந்த ராசிக்காரங்க கூட உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தலைக்கு பாயசம் அருமையாக வாங்கி கொடுத்துருவாங்க. கிருஷ்ணவேணி மேடம், இந்த 2026 யாரெல்லாம் இவங்கள மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க? குறை சொல்லும் ராசிகள். அதாவது சொல்லுவாங்க குற்றம் குறை கண்டுபிடிச்சே சம்பாரிச்சுறாங்க, பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வருஷம் 2026 நிறைய குறை சொல்கிறது. இப்போ இந்த குறை சொல்கிறது எப்படின்னா மாமியார் மருமகளை குறை சொல்கிறது ஒரு ஃபேமஸாக பேசுவோம். அது இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன்லாம் நிறைய குறை சொல்லுவாங்க. நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் சமைக்கிறது தான் நல்லா இருக்கும் என் பையன் சொல்லுவான் அப்படின்ட்டு வீட்டில் வந்து சண்டையை மூட்டி விட்ருவாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் இந்த மருமகள் மாமியார் சண்டைங்கிறது அதிகமாக வரும். இருப்பினும் நம்ம வந்து மேசத்தை வந்து சொல்லலாம் இந்த வருஷம். ஏன்னா இவங்க வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து 2ஆம் இட சுக்கிரன் வந்து எப்படின்னா இது இப்படி தான் பெண்களை வந்து புறம் பேசிக்கிட்டே இருக்கிறது. அவள் இப்படி அக்கம் பக்கம் வந்து இவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்ச உனக்கு தெரியுமாடி அப்படின்ட்டு இப்படி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து எப்படியா இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ஒரு இயல்பான குணம் வரும். இந்த வருஷம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. தேவையில்லாமல் வம்பு வழக்கு சண்டையில் போய் மாட்டிக்கிட்டு அப்படி சொன்னாலும் நீங்களே அப்புறம் வந்து வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்குவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி. அழுது அப்படியே சோகமாக முகத்தை வச்சுக்குவாங்க. இவங்க சொல்கிறது தான் அத்தனையும் உண்மையா அப்படின்ட்டு, ஆனால் அத்தனை குறை பேசுவாங்க உட்காந்துக்கிட்டு. அது இந்த வயசானவங்க உட்காந்துட்டு இந்த பாக்கு வெத்தலையெல்லாம் வச்சு கொட்டிக்கிட்டே சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த 10 வயசில் ஆரம்பித்து இப்போ 70-80 வயசு வரையும் நடந்த கதை எல்லாமே உட்காந்து அவங்க குறை இவங்க குறை, என் புருஷன் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாருன்ட்டு அத்தனை விஷயமும் ஒரு வாய்விடாமல் அப்படியே கடகடன்னு சொல்லி அத்தனையும் வந்து கதை கட்டி விடுற அளவுக்கு குறை சொல்லுவாங்க. இவங்ககிட்டலாம் நல்ல பேர் வாங்கிறது கஷ்டம். இருப்பினும் இந்த வருஷம் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது வந்து மாமியார் மருமக சண்டையாக இருக்கட்டும் ரொம்ப குறை பேசாமல் குறைச்சிக்குங்க. அடுத்த விருச்சிகம். அண்ணன் தம்பி குறை, சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி பங்காளி சண்டை எதாக இருந்தாலும் வந்து மனசுக்குள்ளே வஞ்சம் வச்சுக்கிட்டு இப்படி தான் இவங்கங்கிறத கரெக்டான இடத்துக்கு வந்து கோத்து விட்டு குறை சொல்லிடுவாங்க. அவங்க செஞ்சதை மறைச்சு அப்படியா அப்படின்னு போயிட்டு கரெக்டான அந்த வியூ நேரம்பாங்க அந்த இடத்துல வந்து போட்டு உடைப்பாங்க. இப்படி தான் இவன் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி மறைச்சி வச்சு வந்து பழி வாங்குற மாதிரி அந்த குறையை வந்து சுட்டி காட்டி செய்கிறது. கணவன் மனைவியாக இருக்குன்னு வச்சுக்க தொட்டக்குறை ஒட்டக்குறைன்னு எந்த எடுத்தாலும் சொல்லுவாங்களா, பிடிக்காத மருமக தொட்டா குறைங்கிற மாதிரி தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லி பேசக்கூடிய குணம் இயற்கையிலே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சினிமா மீடியாவில் இருக்கிற படத்தையோ அல்லது இவங்க கிரிக்கெட் மேட்ச்சில் விளையாடுறவங்க இவங்க அப்படி விட்டுட்டாங்க இவங்க தேவையில்லாத குறை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடிய குணங்கள் வளரும். இந்த வருஷம் வந்து வரும். இப்படி குறை பேசுகிறது வந்து நமக்கான நிறைவான குணங்கள் கிடையாது. எல்லாருமே குறைச்சிக்கணும். கார்த்திக் பாபு சார், இந்த 2026 யார் ரிஷிபீடியா மாதிரி காணாமல் போயிடுவாங்க? அப்படியே தத்ரூபமாக இயல்பாக சொல்லுவார். நம்ம காதலிக்க நேரமில்லை படத்தில் பாலையாவும் நாகேஷும் ஒரு ஊரில் அப்படின்னு இழுப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி அப்படியே பயங்கரமாக கதை சொல்லுவாங்க. அந்த கதைக்குள்ளே அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போவோம். அந்த கதையை வந்துட்டு ரொம்ப கச்சிதமாக அந்த கதைக்குள்ளே அப்படியே நம்மளையும் கொண்டு போய் இழுத்து வச்சுருவார். திடீர்னு பார்த்தா அந்த நாகேஷ் காணாமல் போன மாதிரி இவங்களும் காணாமல் போயிடுவாங்க.
அப்படி தான் அந்த மாதிரி நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா முதல் ராசி விருச்சிகம். ஏன் விருச்சிகம் அப்படின்னா, இது காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு. அமானுஷ்யங்களும் பல மர்மங்களும் புதைந்த ஒரு பகுதி தான் வந்து விருச்சிகம். சரிங்களா? இந்த விருச்சிகத்துக்கு அப்படியே 8வது இடம் வந்து பார்த்திங்கன்னா புதனாக வரும். கதை சொல்கிறதுல அவ்வளோ தத்ரூபமாக, இயல்பாக, நேச்சுரலாக அப்படியே அந்த கதாபாத்திரத்தோடையே ஒன்றிணைந்து கொண்டு போவாங்க. சரிங்களா? அதுவும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய த்ரில்லர் ஸ்டோரியே வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனால் இவர் அடுத்தவங்களோட த்ரில்லர் ஸ்டோரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அதில் பல கதாபாத்திரங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே அதுக்குள்ளே போய் மெர்ஜ் ஆகிடுவோம். திடீர்னு பார்த்தா நம்மளே ஒரு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் வர ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி டப்பாவில் காணாமல் போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு விருச்சிகமாக தான் இந்த ரிஷிபீடியா மாதிரி ஆட்களுடைய தான் இந்த விருச்சிக ராசி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனம். இந்த மீனமும் அப்படியே மாதிரி தான். இது காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. மறைஞ்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. இந்த ராசிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா அமானுஷ்யங்களும் த்ரில்லர் ஸ்டோரிஸிலும் கேட்கல ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ரிஷிபீடியாவில் கதைகள் கேட்குறவங்களும் சரி, அந்த காணொலி பார்க்குறவங்களும் சரி, இந்த மாதிரி ஆட்கள் இந்த ராசி மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அதோடைய நேச்சுரல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இயல்பாக கொண்டு போவாங்க. அதில் ஒரு ஈடுபாடை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு திடீர்னு காணாமல் போகக்கூடிய விதி அமைப்பு உண்டு. ஏன்னா அந்த 12வது ராசிக்கு 9வது வீடு தான் விருச்சிகத்தோட வீடாக வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காணாமல் போகிறதுனா அது அப்படியே தொலைஞ்சு போய் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி காணாமல் போயிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் இவங்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விருச்சிகம் அண்டு மீனம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடு அப்படிங்கிறது. செவ்வாய் வந்துட்டு 8வது வீடு தான் அவருக்கு அந்த ஆட்சி அப்படிங்கிறதுக்கு அந்த கேது உச்சம் பெறுவார். அந்த உச்சம் பெறுகிற கேது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டில் இருக்காங்க. அதனால் அந்த கதை கேட்குறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சு திடீர்னு அவங்களே காணாமல் போகக்கூடிய விதி அமைப்பு இந்த மீன ராசிக்கும் உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ அதாவது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று பண்ணாட்டி அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, இந்த கதை கேட்காம போனால் பைத்தியம் பிடிக்கிற ராசி இந்த கன்னி ராசி தான். சரிங்களா? ஏன்னா இது வந்து புதனோட மூலத்திரிகோண ஆட்சி வீடு, உச்சம் பெறுகிற வீடு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இது நேர் 7ஆம் பாவரையாக வந்துட்டு மீன வீட்டை பார்ப்பாங்க. மீன வீட்டில் வந்துட்டு புதன் நீசமாவார். அப்போ புதன் நீசமானா பைத்தியம்னு அர்த்தம் கிடையாது, கதை கேட்கறதுல பயங்கர பைத்தியம். அதுவும் த்ரில்லர் கதைனா ரொம்ப பிடிக்கும். இவருக்கு அந்த விருச்சிகங்கிற 3வது வீடு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்படியே 8வது வீடாக வரும். ஸோ கதை கேட்குறதா, காதில் கேட்குறது, கண்ணில் பார்க்குறதுன்னு கூட எல்லாமே வச்சுக்கலாம். எனக்கு இன்றைக்கி பாட்காஸ்ட்டும் வந்துட்டுருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சீரீஸ் கேட்குறாங்க, ஃபேஸ்புக்லேயும் சரி மற்ற மீடியாவிலையும் சரி. ஸோ இந்த த்ரில்லர் க்ரைம் ஸ்டோரிஸில் வந்துட்டு ஒருத்தர் கேட்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 3 ராசிக்காரங்க ரொம்ப பயங்கரமாக அதி தீவிரமாக இருப்பாங்க. கடைசியில் அந்த கேட்குறவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா இவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே தொலைஞ்சு போயிடுவாங்க. ஸோ பார்த்து சூதானமாக இருங்க. கதை மட்டும் கேளுங்க, கதைக்குள்ளே ஒன்றி போங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த வேலையில் உங்கள் கடமையை கண்கொண்டு பாருங்கள். நன்றி. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.